Hello everyone. So after so many days நான் இன்னைக்கு class start பண்றேன். So இன்னைக்கு வந்து எங்களோட lesson fingers. Fingersக்கு எப்படி ஈஸியா நார்மல் ஸ்டைல்ல ஃபீல் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். So common fingersனா flowers எங்களுக்கு யூஸ் பண்ணலாம், net designs யூஸ் பண்ணலாம், bunches யூஸ் பண்ணலாம், ஸ்பைரல் ஷேடிங். ஸோ இப்படி எங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஒரு ஃபிங்கர் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ரைடல் டிசைன் போகிறதுனா ஃபிங்கர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேயா? ஸோ செமி ப்ரைடல் போகிறதுனா எங்களுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் வந்து குவார்ட்டர் இங்கேருந்து எங்களுக்கு ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இங்கேருந்து லைன்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. எப்போவுமே நான் வந்து லைன்ஸ் தான் நான் இப்போ லைன்ஸ் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏர்லியாக தெரியுமே. ஸோ மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு ஈவனாக ஃபினிஷ் பண்ணுவோம். நான் ஏன் இங்கவே திக் லைன் போடலை. ஸோ பாருங்கள், ஒரு தின் லைன் அண்ட் நெக்ஸ்ட் தான் திக் லைன் போட்டிருக்கிறேன். ரீசன் ஆல்ரெடி நான் லைன் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த லைனுக்கு அப்புறம் இங்கே நான் திக் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே கலர் பண்ணுவேன். ஸோ கலர் பண்ணும்போது வந்து ஒட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே கலர் பண்ணும்போது மிடில் ஒரு தின் லைன் லீவ் பண்ணிட்டு தான் கலர் பண்ணணும். ஸோ நான் 2 தின் லைன் லீவ் பண்ணுறேன். தின் லைன் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணும்போது நிறைய பேர் செய்கிறப்பில் இப்படி கலர் பண்ணுறது. ஸோ இது ராங். கலர் பண்ணும்போது நாங்கள் மெஹந்தி அப்ளை பண்ணுற மாதிரியே தான் கலர் பண்ணணும். இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ பேக் சைடுக்கு ஒரு ஃபிங்கர் பார்ப்போம். அட்வான்ஸான ஒரு டிசைன் ஒன்று பார்ப்போம்.